ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவையும் அதன் பின்பாக நிறைவு நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்திகளையும் தந்தையை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு இறை மனித கதாபாத்திரமாக தாவீது விளங்குகிறார். பாண்ட் லீடர். நான் இது அன்றாட வாழ்க்கையில் சொன்னாக்க லீடராக இருக்கணும். 10-20 பேர் தான் கிளாஸில் இருக்கிறாங்க. அவன் அதில் ஒரு பையன் கிளியராக இருப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பான், இது பண்ணியிருப்பான், எல்லோரும் அமைதியாக உட்கார வை, வராத டீச்சர் வருவாங்க, லேட்டாக வருவாங்க, பேசாதீங்க, பேசினா பேர் எடுத்து வச்சுருவேன். அந்த கண்ட்ரோலிங் பவரை பார்த்தா பண்ணி அசந்து போயிட்டேன். எல்லாம் உள்ள கிளாஸுக்குள்ள நுழைஞ்சாக்க அவ்வளோ அமைதியாக பின்றா அப்படி சைலன்ஸோட அவன் வந்து ஒருத்தன் உட்காந்து நோட் புக் எழுதிட்டுருக்கிறான், ஒருத்தன் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான், ஒருத்தன் ரிட்டர்ன் நோட்டில் எழுதிட்டு இருக்கிறானுங்க. சின்ன பசங்க அவ்வளோ கிளியராக எல்லாத்துக்காரும் ஒரு சிங்கிள் லீடர். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம நல்லா வளர்த்துக்கணும். அதேமாதிரி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஜென்ஸுக்கு மட்டும்தான் அதிகம் அப்படி நினைக்கிறது வந்து ஒரு மாயை. பெண்களிடம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சுன்னாக்க மிகப்பெரிய வல்லமைகளை, சரித்திரங்களை, சகாப்தங்களை அது உருவாக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இஸ் அ பார்ன் லீடர். வி நீட் டு லேர்ன் த ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஃப்ரம் பால். அதான் அந்த முதல் காரியம், முதல் நிகழ்வாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து ஒரு நிறைவான ஒரு மனித பண்பு, மனிதநேயம் மிக்க ஒரு மனிதராக இருக்கிறார். மனிதநேயம் மிக்க மனிதராக இருக்கிறார். அப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து நாத்தான் நிறைவாக்டர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து பண்ணது தப்புன்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அரசன் என்ற நிலையில் கூட பாவத்தை சொல்லி எல்லாரும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அழுகின்ற ஒரு திருப்பாடல் 51 எழுதி வடித்து இரங்கல் பாடுகிற ஒரு நல்ல மனசு இருக்குது. தப்பே பண்ணிட்டான்னு கூட கொஞ்சம் யாருங்க நல்ல மனிதர்? மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மட்டும்தான் மனிதன். மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மட்டும்தான் மனிதன். தப்பு பண்ணார், நான் உடனே மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி சென்சஸ் எடுக்கும்போது, மக்கள் தொகை கணக்கெடு எடுக்கும்போது அப்போ ஒரு தப்பு பண்ணிடுறாரு. இவ்வளோ ஆட்கள், இவ்வளோ பெருமை, இவ்வளோ நான் ராஜாவா என்ற ஒரு கர்வமான எண்ணம் வரும்போது ஆண்டவர் அவரை தண்டிப்பதாக சொல்கிறார். அப்போ வந்து பணிந்து அவனோட மன்னிப்பு கேட்டு இது பண்ணிக்கிறார். அந்த செகண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் குவாலிட்டி. வந்து ஒரு மனிதநேயம் மிக்க மனிதனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு சாமி ஜோப்பில் பர்ஸில் காசு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பர்ஸுக்குள்ளே காசை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க இதயத்தையும் அங்கே தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர், ஒரு சிலர் வந்து நடமாடிட்டு இருப்பாங்க, இதயத்துக்கு பதில் இரும்பு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு உதவுகின்ற ஒரு பாசம் காமிக்கிற எனக்கு என்ன என்கின்ற இது இல்லாமல் உதவி எதிர்பார்த்து உதவுகின்ற. அதான் நான் சமயத்தில் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு கிளிப்பிங் அனுப்பியிருந்தாங்க. ஒரு வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, பஸ்ஸு வந்துகிட்டு இருக்குது. பார்த்தா ஒரு லாரி ஒரு காரில் வந்த ஃபேமிலி வந்து சடன் பிரேக் போட்டு வளைச்சதுனால வண்டி டாஃபில் ஆகிடுச்சு. அப்படி கிளம்பி அடிச்சு விழுந்துருச்சு. உள்ள குழந்தைங்க, மனைவி, அவரெல்லாம் உள்ள அப்படி மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வண்டி வந்து பெட்ரோல் கீழே ஊற்றிட்டு இருக்குது. பார்த்துச்சுன்னா இதாக போகிறோம். அந்த டிரைவரு எனக்கு எதுக்கு ரொம்ப நான் பாட்டு என் வண்டி டைமுக்கு போய் சேர்த்துற வண்டின்னு போகாமல் வண்டி நிறுத்தி அவர் ஃபஸ்ட்டு ஓடி போய் ஜன்னலை திறந்து குழந்தைங்களை வெளியே எடுத்து விட்டுட்டு மனைவி அவங்க சகோதரியை வெளியே எடுத்துட்டு அந்த சகோதரி வெளியே எடுத்துட்டான். டிரைவர் போனான்னு வண்டி பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. எல்லாரும் இறங்கி போய் 10 நிமிஷத்தில் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனித நேயம் இருக்குது பாருங்கள், அதான் முக்கியம். இன்றைக்கு வந்து அவர் ரொம்ப அருகி போன ஒரு செயலாக வர்றது வந்து மனித நேயம் இல்லாமல் போகிற ஒரு பெரிய குறைபாடு தான். தாவீது வந்து அது போர் வீரனாக இருந்தாலும் சரி, அமைச்சனாக இருந்தாலும் சரி, படைத்தளபதியாக இருந்தாலும் சரி, சொந்த மகன் அப்சலோமாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்துலையும் ஒரு மனிதநேய பண்போடு பழகுவார். அந்த மனிதநேய பண்பு வந்து இன்றைக்கி நமக்குள்ளே இருந்துச்சுனாக்க நிறைய வீடுங்க வந்து கோயிலாக மாறும்.
நிறைய வீடு கோயிலாக மாறும். நிறைய சமயத்தில் வந்து நம்ம வந்து காசுக்கு கொடுக்குற மரியாதையை மனிதருக்கு கொடுக்கறது கிடையாது. பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை வந்து பண்பு கொடுக்கறது கிடையாது. பண்பு, பாசம், நேசம், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து மனிதநேய பண்புகள். நம்ம இந்த மனிதநேய பண்புகளை விட்டுட்டு நம்ம வந்து வெவ்வேறு இடத்துக்கு போகிறோம் பாருங்க, அதுதான் பெரிய இதாகுது. தாவீது வந்து ரொம்ப சிறந்த முறையில் வழிகாட்டுவார். மனிதநேய பண்பில் மிகுந்த மனிதராக இருப்பார். அது ஒரு நமக்கு பெரிய பாடமாக இருக்குது. மூன்றாவது வந்து அவருடைய, நான் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன், இறை நம்பிக்கை வந்து அசாத்தியமான இறை நம்பிக்கை வந்து அது சிங்கத்துக்கூட சண்டை போகணும் சரி, அது குள்ளத்துக்கூட சண்டை போகணும் சரி, அந்த ஒத்த கல்லை தூக்கிட்டு போகிறது எவ்வளோ தைரியம் வேணும். அந்த ஹீரோவாக இருக்கிற அந்த கோலியாத்து அவனுடைய ஈகோ ஹர்ட் ஆகுது. டே நான் நாயாடா நான் குச்சி எடுத்துக்கிட்டு வரட்டே, உன் ஊரில் வேறு ஆள் இல்லையாடா, நீ தானே வர்றது, என்கிட்ட சண்டை போடுறியாடா. அவனுடைய ஈகோ வந்து அவ்வளோ ஹர்ட் ஆகிடுச்சு. அவன் அப்படியே ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறான். ஆனால் தாவீதை பொறுமையாக, சார் நீங்கள் ஆயுதங்களை நம்பி வரீங்க, நான் ஆண்டவர் நம்பி வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கல்லை வச்சு ஒரு விசிறான். அது வந்து நம்ம சொல்கிறது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதில் வந்து நிறைய செய்திகள் இருக்குது. கோலியாத்து கையில் இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் வெப்பன்ஸு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் வெப்பன்ஸு, பக்கத்தில் வந்து அடித்து போகிறது தான். தாவீது கையில் இருக்கிற கல் வந்து எங்கே வேணாலும் அடிக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் வெப்பன்னு. அதேமாதிரி வந்து பெஞ்சமின் குளமும் யூதா குளமும் வந்து கல் அடிக்கிறவங்க, அந்த கல்லுக்கு இந்த கவன் வீசத்துக்குன்னு ஒரு படை இருக்குது. அந்த படை வந்து முழு படையும் வந்து கவன் வீசும் படை. அந்த படையினுடைய மெயினை வந்து இந்த ஒத்த முடியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அட்ரானம் கட்டிப்பாங்களாம். அவ்வளோ அக்யூரேட்டாக இருப்பாங்களாம், பைபிளே சொல்லியிருக்குது. அந்த அவ்வளோ வலிமையான மனிதர்கள், திறன் படைத்தவர்கள். தாவீது தன் திறன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். அடிச்சேன்னா அவன் செத்தான், ஒன்றும் பண்ண முடியாது, அவனுடைய ஈட்டி எடுத்து அவன் சொருவரன் பாருன்ட்டு மடல் வச்சு சொல்லி முடியுதுன்னு அடிக்கிறார். அடித்த உடனே இப்போ நெத்தி போட்டில் போய் பார்க்குது, அவனுடைய அம்பத்து விட்டார். அந்த மனிதநேய பண்பு, அவருடைய இந்த விவேகம், வீரம், இதெல்லாம் வந்து ரொம்ப அசாத்தியமான ஒன்று, ரொம்ப அழகான ஒன்று. இந்த இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த மனிதநேய பண்பு கூட சொல்லிக் கொடுக்கணும், மனிதநேய பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கடவுள் மேல நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை. சாதாரண நம்பிக்கை கிடையாது, அசாத்திய நம்பிக்கை. கடவுள் வந்து எல்லாமே அவர் பார்த்துக்குவாருன்னு அவர் நினச்சி செஞ்சார். எதுவுமே எந்த இடத்துலையுமே 1 சாமுவேல் கிட்டத்தட்ட வந்து 16ஆம் அதிகாரத்துலேருந்து தாவீது உள்ள வர்றாரு. ஒவ்வொன்றும் கடவுளை கேட்டுக்குவார். கடவுளுடைய திருவிழா என்னென்னு பார்த்துக்குவார், அது பிரதான் எடுப்பார். அதே போல் ஆண்டவர் ஆவி பெற்றவர்கள் மேலே மரியாதை நடத்துவார். அது சாமுவேல் மேலே பாருங்கள், அவர் சொல்லுவார், போர்க்களத்துலேருந்து சவுல்கிட்ட தப்பிச்சு ஓடுவார், எங்கே நேரம் வருவார், அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அண்ணன் தம்பிங்க 6 பேர் 7 பேர் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா கூட்டம் சேர்ந்து படை திரட்டுவோம். அப்படி அதெல்லாம் இல்லை, சாமுவேல்கிட்ட வந்து என்ன செய்யுதுன்னு போய் கேட்க வருவார். அந்த நல்ல குணம் பாருங்கள். புரட்சி பண்ணணும், அவனை ஒழிக்கணும், அழிக்கணும், அவனை அடித்து நவுத்திட்டுவார், நம்ம பதவி பறிக்கணும், அதெல்லாம் இல்லை. நேராக சாமுவேல்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு அவர் கொடுக்குற அறிவுரை பிரகாரம் நடந்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மாறுறார். அந்த மனிதநேய பண்பு, அந்த விடாமுயற்சி, இதெல்லாம் வந்து அருமையான குவாலிட்டிஸு. இன்னும் ஒரு நல்ல குணம் என்னன்னாக்க, தாவீது வந்து எல்லாரையும் மதிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது அப்சலோமை கூட மதித்தவர். அவங்க வீட்டில் மெபிபோஷேத் என்று சொல்லி ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராங்க. அவங்க தான் அரண்மனையிலே தங்க வச்சு, தான் டேபிள்லேயே சாப்பிட வச்சு, தன்னுடைய அரண்மனையிலே தங்கக்கூடிய வாய்ப்பு, அப்புறம் தேவையான பணம், அவனுக்கு வந்து தேவையான காணி நிலங்கள் எல்லாம் கொடுத்து, அது அவனுக்கு பயிர் பண்ண முடியாது, நீ பயிர் பண்ணி காசு மட்டும் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அவனை சீபாவை பயன்படுத்துறது, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதநேய பண்புடைய வருது. ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரையும் ஒரு மரியாதையை கொடுத்துறது தான். எங்களை வந்து ஒரு ஃபாதரு அவர் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு இருப்பார். யங்ஸ்டராக இருந்தார், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார். அவர் ஓதுக்குள்ள ஏங்க வாங்க அப்படின்னு பையனடே வாடாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படிம்பாரு. அந்த பாசம், அந்த நேசம் இன்றைக்கும் வந்து அவர் கொடுத்த அந்த மரியாதைக்குரிய அழகான அன்பு அழைப்பெல்லாம் வந்து மனசுக்குள்ள அப்படியே நிற்கிது. அதாவது அந்த தாவீது வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அவங்களுக்குடைய தேவையோ அவங்களுக்கு கொடுத்து சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு துன்பம் வந்தால் கூட துன்பத்தை தானே ஏற்றுக்கிட்டார். அப்படியே மற்றவங்க மேலே பழி போடாமல், மற்றவங்க துன்பம் அதோட அந்த மகனை மட்டும் ஒன்றும் கை வாங்கி ஒன்றும் செய்து விடாதீர்கள் அப்படிம்பார். அவனால தான் விட்டு ஓடுறாரு நாடுறாரு, வந்து அவன் தானே வச்சு செய்வான், அது தெரியாது, ஆனால் அவன் இது செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போகிறார். அந்த குணமும் வந்து ஒரு நல்ல அருமையான குணம். தாவீதினுடைய குணத்தில் வந்து எல்லாருக்கும் நல்லதா செய்யணும்.
வைக்கணுன்ட்டு, நல்லபடியாக வச்சுக்கணும், எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணுன்ற ஒரு குணம். அது வந்து ஒரு தாய்மை குணம். அம்மா மட்டும்தான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். தம்பிக்கு இட்லி, பொண்ணுக்கு வந்து தோசை, அப்பாவுக்கு வந்து கோதுமை ரவா ஒவ்வொன்றா செய்வார். நான் கேட்பேன், ஏம்மா நான் எப்போ வந்தாலும் டேபிள் மேலே உட்காந்து பிற்பாடு தான் நீங்கள் அடுப்பில் கல்லே வைக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான். அம்மா சொல்லுவாங்க, இல்லை சாமி, நீ டேபிள் மேலே உட்காந்து உட்காந்து ஒரு படம் தோசை ஊற்றுவேன், நீ முறுமுறுன்னு இருந்தால் சூடாக இருந்தால் நீ 2 எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன், அதனால தான் நான் உட்காந்து செய்வாங்க. தாய்மை குணம் பாருங்கள், உங்களுக்கு யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்கும், அந்த இதுதான் தாவீதுக்கு அந்த தாய்மை குணம் இருந்துச்சு. அதான் தட்ஸ் யூ பிகேம் எ ஒண்டர்ஃபுல் லீடர், எ கிரேட் லீடர் ஆஃப் ஆல் த டைம்ஸ் அப்படி மாறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுச்சு. நன்றி தந்தை அவர்களே. சொல்றப்பவே பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரியே இருக்கு சாமி. நல்லா இருக்கு சாமி. தேங்க்யூ சாமி. தேங்க்யூ தந்தை அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கு தந்தை அவர்கள். 2 கேள்வி ஆக்சுவலி, ஒரு கேள்வி இப்போ கேட்குறேன் சாமி. கேள்வி என்னன்னா, இந்த புத்தகம் குடும்பங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன? 2 புத்தகங்களும் குடும்பங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்னன்றது. 1 சாமுவேலில் வந்து நம்ம பார்க்கும்போது அண்ணா எல்கானான்னு ஒரு பெனினான்னு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய இது வந்து செயல்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்கானா வந்து சாமுவேலுடைய அப்பா, அண்ணா வந்து சாமுவேலுடைய அம்மா, பெனினா வந்து அவங்களுடைய மறுமனைவி. அவங்களுக்கு குழந்தைக்கிறதுனால அவங்க வந்து இவங்களை கேவலப்படுத்துவாங்க இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து அண்ணா வந்து கண்ணீரோடு ஜெபிப்பான். கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நீ ஆஸ்வதிக்கும் போது அந்த பிள்ளை நான் உனக்கே தருவேன்னு சொல்லி அந்த அம்மா வாக்குறுதி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு இது. அதில் வந்து அண்ணா இவன் சொல்லுவா, அப்படி பெனினாக்கு வந்து 1 பங்கு கொடுத்துட்டு ஆனால் அண்ணாவுக்கு 1 பங்கு கொடுத்து சொல்லுவார். அண்ணா வந்து சாப்பிடாம யோசிச்சுட்டு அதுவாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம் அல்லவா என்று சொல்லி கேட்பாங்க. நான் நல்ல கணவனாக இருக்கிறேன், நான் உனக்கு 10 பிள்ளைங்களுக்கு சமம், ஏன் நீ கவலைப்படுற, உனக்கு குறித கடவுள் தருவார், நீ கவலைப்படாத என்று ஒரு இது இருக்குது. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் குழந்தைகள் வர இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். 12 ஆண்டுகள் ஆகிட்டு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னாங்க. கட்டாயம் நம்பிக்கையோடு இருங்க, கடவுள் கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். அவர் கொடுத்தாலுடைய யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்பிக்கையோடு போராடுங்க கெடுங்க. ஏன்னாக்க ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி சந்தித்தேன். அந்த சகோதரி அவ்வளோ சிரிச்ச முகத்தோட பாசத்தோட குழந்தையை வந்து செல்வாங்கிட்டு போனாங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன செய்தி, 13 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு தாம்பத்தியம் இல்லாத உறவில் ஒரு குழந்தை கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி, 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த அவ்வளோ மகிழ்ச்சியாக பீடத்து மேலே வச்சு வந்து பண்ணிட்டு போனாங்க. அந்த ஒரு உணர்வை நம்ம வந்து இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் கடவுளுடைய செல்வங்கள், முதுகில் இருக்கிற அம்பரா துணியில் இருக்கிற அம்புகளை போன்றவர்கள்னு நீதிமொழிகளாக சொல்லுது. குழந்தைக்கு ஆசீர்வாதம் தான், ஆனால் கடவுள் கொடுக்கணும். அதனால் வந்து கடவுளுக்கு வந்து எந்த நிமிஷம் வேணாலும் கடவுள் நம்மளை தொடலாம். எப்போ எந்த நிமிஷம்னா கடவுள் நம்ம தொடரலாம். கடவுளுக்கு பாக்கியமாக பாத்திரவான்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னோம்னாக்க கடவுள் நம்முடைய குறைகளையெல்லாம் நிறைவு செய்வார். நிறைவுக்கு மேல் நிறைவாய் மாற்றுவார் என்பது மிக முக்கியமான காரணம். எந்த இடத்துல நம்பிக்கை இழக்கவே கூடாது. ஒரு அக்கா 48 வயசு அவங்க வயிற்றில் வந்து கட்டி வந்திருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1.25 கிலோ கட்டி அது எடுக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய கட்டி வந்து யூட்ரஸில் இருக்குது, உங்களுக்கு பயங்கர வலியாக இருந்திருக்குமே, ஏன் நீங்கள் வந்து முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் கூட அவர்களை கேட்டோம். அந்த அக்கா சொன்னாங்க, இந்த யூட்ரஸ் எடுத்துட்டோன்னாக்கா குழந்தை வராமல் போயிடுமோ, கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைக்காக தவித்து போயிருக்கிற அந்த சகோதரனுடைய மனநிலை வந்து ரொம்ப தெளிவாக புரிந்துச்சு. கடவுளோட கிருபினால் அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சி நல்லா இருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரோம்னாக்க, குடும்ப பண்புகளில் விவிலியம் இந்த 1-2 சாமுவேல் காட்டுற குடும்ப பண்புகள் மிக முக்கியமானது. நம்மகிட்ட என்ன இல்லைன்னு நினச்சி நம்ம ஏங்குறத விட, நம்மகிட்ட என்ன இருக்குது, அது எப்படி நம்ம மேன்மையாக பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த 1 சாமுவேல் 2 அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. அதே போல் ஓஃப்னி ஃபினஹாஸ் என்கின்ற அந்த 2 பிள்ளைகள் ஏலியினுடைய புதல்வர்களாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து நிறைய 5 வளையாது 50 வளையாது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த பிள்ளைகளை வந்து எப்படி வளர்த்தணுன்றதை நம்ம ஒருவேளை பெரிய பசங்களாக யங் பாய்ஸாக இருந்தால் கூட அவங்க இஷ்டம் போல் விடக்கூடாது.
அவங்க வந்து கண்ட்ரோல், அதாவது நம்முடைய நீ வந்து எங்கே வேணாலும் போ, ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் என் கையில் இருக்குது, எங்கே போனாலும் போய்க்க நீ வந்துக்க, அது பண்ணி, ஆனால் வந்து கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு சில வீடுகள்லாம் அப்பா அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, 10:30 மணி மேலே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கதவு சாத்திடுவேன் அப்படின்றவாங்க. பசங்க வெடி காத்தில் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் சேர்ந்து கூட்டம் போட்டுக்கிட்டு ஆட்டம் அடிச்சுக்கிட்டு இந்த டீ கடை அந்த டீ கடை அங்கே போகிறது இங்கே போகிறதுன்ட்டு அது ஒரு ஃபேஷனாக லைஃபாக போயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு பர்பஸும் கிடையாது, உடம்புக்கு எடுத்துக்கிட்டு. ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் வந்து அந்த குடும்பத்தினுடைய மெய்யலில் கண்டுபிடிக்கிறது வந்து கட்டுப்பாட்டோடு வருத்துவாங்க. கட்டுப்பாட்டோட 10 மணிக்கு மேலே வெடி போகக்கூடாது, அவ்வளோதான். வீடுனா வீடு அதை சொல்லுவாங்க. அது இப்போ இன்னும் ஒன்று குடும்ப வயதில் வந்து இப்போ இந்த இடத்துல அண்ணாவாக இருக்கட்டும், பெண்ணினாவாக இருக்கட்டும், அல்லது வந்து எல்கானாவாக இருக்கட்டும், அல்லது வந்து சாமுவேலாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஜெபத்தின் மனிதர்களாக இருந்தாங்க. எல்லாருமே ஜெபத்தின் மனிதர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களில் மிக தேவையாக இருக்கிறது ஜெபந்தான். பிள்ளைங்க கோயிலுக்கு வந்து உட்காருன்னா உட்கார மாட்டாங்க, ஆனால் ஜெபிக்க வைக்க வேண்டியதும் கற்றுக் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டிக்கிட்டு புதுசாக வந்திருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தா அழகாக மாதாசூரம் ஜோடிச்சிருக்கிறாங்க, இந்த பொண்ணு ஜோடிச்சிருக்கிறாங்க, தண்ணி தீர்த்தத்தை வச்சுருக்கிறாங்க, ஜவுபுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க, மெழுகுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த அம்மாவை கேட்டேன், அம்மா சூப்பராக வச்சுக்கிறீங்க, மாதாசூரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு. இல்லை ஃபாதர், எங்கள் மருமக தான் வந்து பண்ணுச்சு, அவங்க வீட்டில் வந்து டெய்லி ஜெபமாலை சொல்லுவாங்களாம், அதனால் இப்போ நாங்களும் ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அந்த மருமகளுடைய வருகை, அவங்களுடைய கடவுள் பால் பற்றிய எண்ணம், அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையே மாற்றுறது. ஜெபத்தை எல்லோரும் நாங்கள் எல்லாம் வந்துடுறோம் ஃபாதர், கரெக்டாக நான் வேலைகளுக்கு போயிட்டா கூட ஸ்கூல் முடிய நான் வந்துடுவேன், மருமக ஜெபம் ஆரம்பிக்கும், வீட்டு சாப்பாட்டுக்கும் சமையலை பார்த்துக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பழக்கங்கள் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய உறவு நிலைகளை வந்து அப்படியே பத்திரமாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கக்கூடிய அருமையான பயன்பாடுகள். அதையும் இந்த புத்தகம் அழகாக சுட்டி காட்டுது. ஜெப வாழ்வு, நினைவான ஜெப வாழ்வை இந்த புத்தகம் சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொரு குணம்னு சொன்னோம் அப்படின்னோம்னாக்க வந்து நன்மைத்தனத்தோடு நடந்து கொள்ளுதல் அப்படிம்பாங்க. நான் சொன்ன மனிதநேய குணங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் வந்து இப்போ பெனினா வந்து அண்ணாவை பார்த்து கர்ஸ் பண்ணுறாங்க, கேவலம் பண்ணுறாங்க, அவமரியாதைக்கு உள்ளாக்குறாங்க. மக்களிடையே இருந்த இழிவை போக்க ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்பட செய்தான்னு சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அண்ணா வந்து பாடுவாங்க. அதில் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னாக்க, அந்த அண்ணாவினுடைய பாடல் வந்து நான் ஏற்கனவே விளக்கி சொன்னேன், 2 வகையில் சொன்னேன். ஒன்று வந்து அண்ணாவினுடைய புகழ் பாடல் வந்து ஒன்று நாட்டை பற்றிய செய்தி, ஒன்று வீட்டை பற்றிய செய்தி. தனக்கு குழந்தை கொடுத்ததுக்காக சாமிக்கு நன்றி சொல்கிற அண்ணா வந்து நாட்டுக்கும் எப்படி ஆண்டவர் விடுதலை தருவார், எப்படி அரசனை தந்து ஆழ்வார்ன்றதையும் அந்த பகுதியில் சொல்கிறாங்க. 2 டபுள் லேயர் போயிட்டே இருக்கிறது நான் சொன்னேன். அப்போ அப்படி பார்க்கும்போது அண்ணாவினுடைய அந்த ஃபஸ்ட் லேயரில் குடும்பத்தில் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை அவங்க கொண்டாடுறாங்க. 2வது வந்து நல்லாட்சி மலரணும்னு ஜெபிக்கிறாங்க. அரசன் வரணும், ஏழைகள் இல்லாமல் போகணும், அதே மாதிரி பசி பஞ்சம் பட்டினி இல்லாமல் போகணும். அப்புறமேட்டு வந்து நெஞ்சில் செருக்குற்றர்களை சிதறடிக்கணும், வலியோரை அரணியிலிருந்து அமற்றணும். அந்த பாடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு வாழ்வியல் மதிப்பீடுகளை சொல்லுது. யாருக்கு கடவுள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்? எளியவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார், அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாள் ட்ரெயினில் நான் போயிட்டு இருந்தேன். ட்ரெயின் விட்டு ஸ்டேஷனில் நின்றுச்சு. இப்படி இறங்கி டீ குடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி இந்த ஜன்னல்லேருந்து ஒருத்தர் வந்து தோளில் தொட்டார். என்னங்கண்ணா அப்படின்னேன். அவர் கண் பார்வை தெரியாதவர். அவர் வந்து சொன்னார், ஒரு தயிர் சாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு 25 ரூபாய் என்னமோ கொடுத்தாரு. நான் 25 ரூபாய் கொடுத்து ஒரு தயிர் சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டேன். கேண்டீன் ரயில்வே முன்னாடி இதில் பிளாட்ஃபார்மத்தில் வைக்கிறவங்ககிட்ட அவர் சொன்னார் வந்து இது இல்லை, தயிர் சாதம் இல்லை, வெஜிடபிள் பிரியாணி தான் இருக்குது, 70 ரூபா அப்படின்னாரு. நான் திரும்பி பார்த்தேன், அவர் 25 ரூபா தான் கொடுத்தாரு. நம்ம கையில் 70 ரூபா கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 70 ரூபா 350 ரூபா போட்டு ஒரு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி வாங்கி, வெஜிடபிள் பிரியாணி தான் இருக்குது, சாப்பிடுங்களேன்னு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னாரு. பிடிச்சிட்டாரு. அவர் கண்ணு தெரியாதவர். அவர் பட்டத்தை வாங்கிட்டார். ட்ரெயின் கிளம்புது. நான் அவருக்கு முன்னாடி போய் உட்காடுறேன். பொட்டலத்தை அவர் அப்படியே கண்ணு தெரியாமல் பிரிச்சுட்டு நெஞ்சுக்கு சிலுவை போட்டார். எனக்கு அப்படியே பகீர்னுச்சு. ஒரு வேளை வந்து ஏசுசாமியே நம்மளுக்கு சாப்பாடு கேட்ட மாதிரியே வந்து நம்ம கொடுக்காம விட்ருவோம், ஒரு 50 ரூபா காசுக்கு கொடுக்காம விட்ருந்தோம்னு நினச்சோம்னாக்க அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருப்போம் நம்ம. மனசுக்குள்ள பகீர்னுச்சு, சாமி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னேன். அவர் ஜபம் 2000 போட்டு ஜபம் சொல்லிட்டு சாப்பாடு மேலே கை வச்சு ஆசை வச்சுட்டு அவன் இதை சாப்பிட்டார்.
எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ பெருசே கிடையாது. நம்ம மனசு வந்து எங்கெங்கேயோ செலவு பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ செலவு பண்ணுறாங்க. ஏழைங்க, அனாதைங்க, கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உதவி போய் சேரணும். அது வந்து ஒரு வீட்டுக்கு என்ன அடையாளம், வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும், அதேமாரி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், ஏழைங்க பாளைங்களை அனுசரித்து போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து இந்த புத்தகங்கள் மிக அழகாக வலியுறுத்தி சொல்கிறது. அந்த குடும்ப ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வயதானவங்களை, வறியவர்களை ஒருபோதும் கைவிட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பங்கில் இருக்கேன். இப்போ ஒரு பங்கில், ஒரு சின்ன பங்கில் இருக்கிறேன் கடந்த 6 மாதங்களாக. அந்த பங்கில் வந்து ஒரு ஆயா வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாயெல்லாம் இந்த ஹெர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புண்ணு வந்துருச்சு. நம்ம மதத்தை சாராதவங்க தான் வந்தாங்க. வந்து ஜாம் பண்ணி சுலுவு போட்டு கொஞ்சம் கையில் காசு கொடுத்து போய் சாப்பிட்டுக்கம்மான்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சு என் முன்னாடி ரூம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. என்னையா அப்படின்னா பார்த்தா அவங்க மரத்தில், அவங்க வீட்டு மரத்தில் 2 முருங்கைக்காய் இருக்குது. 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காயை தேடி பறிச்சிட்டு வந்து வச்சுக்க சாமின்னு சொல்லி கொடுத்துட்டு போகுது. எவ்வளோ நல்ல மனிதர்கள் பாருங்கள். நம்ம கொஞ்சம் சின்ன அன்பு காமிச்சோம், அது வந்து அவங்க அந்த மாதிரி என்ன ஒரு சால் கொடுக்குன்னு தெரியுது, எதுவுமே இல்லை. வீட்டில் 2 முருங்கைக்காய், நல்லா நீட்டமாக 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்து வந்து வச்சுக்க சாமி, குழம்புக்கு வச்சுக்க சாமி அப்படின்னு. அதுதான் நம்ம எளியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இரக்கம் ஒருபோதும் மறக்கப்படுமாது. அதான் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏழைகளுக்கு கொடுக்குறான், கடவுளுக்கு வட்டிக்கு விடுக்கிறான், வட்டி முதலுமே அவர் சேர்த்து கொடுப்பான்னு சொல்கிறார். ஏழை எளியவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். நாம் கொடுக்கலன்னா அவர் யாருங்க கொடுப்பா? கிறிஸ்டியன்ஸாக நாம் கொடுக்கல அப்படின்னா அவர் யார் கொடுப்பா? நாம் தான் கொடுக்கறதுல வந்து முதலிடத்தை வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் எளியவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, அனாதைங்க, கைம்பெண்கள், எவ்வளோ கைம்பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதான் வந்து கலைஞர் சொன்னார், விதவை என்று சொல்லாதீர்கள், அதில் ஒரு பொட்டு கூட இல்லை, கைம்பெண் என்று எழுதுங்கள் 2 பொட்டு இருக்கும் என்று சொல்லி சொன்னாராம். அது செய்தி சமீபத்தில் படித்த செய்தியாக இருந்துச்சு. ரொம்ப மனசில் சொந்தமாக யாருமே இல்லாதவங்க, அவங்க விதவைகள், வல்லரபிள் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையை இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் வந்து கடைசீட்டில் வந்து ஆண்டுடைய உடன்படிக்கை கொண்டு வர்றது, அதே போல் அவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட எபேது ஓதோம் என்கின்ற வீட்டில் இருக்கிறது. அதான் சொன்ன இந்த எபேது ஓதோம் என்று சொல்லக்குள்ள வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லுவாங்க. எபேது ஓதோம் என்கிறவர் வந்து ஆண்டவருடைய ஆசி பெற்றவர். அந்த உடன்படிக்கையின் பேழையை வந்து டைரெக்டாக எருசலேமுக்கு எடுத்து போகிறதுக்கு பயந்துக்கிட்டு தாவீது ஒருத்தர் வீட்டில் வைக்கலாம், அது அங்கே என்ன நடக்குதோ அதை பொறுந்துக்கிட்டு நம்ம அப்புறம் எருசலேம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எபேது ஓதோம் என்ற வீட்டில் 6 மாத காலம் உடன்படிக்கையின் பேழையை தங்க வைக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவர் அங்கே இருக்க வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் நன்மை செய்தார் என்று சொல்லி பைபிள் வசனம் இருக்கும். ரொம்ப அழகான வசனம். இப்போ வந்து முறையாக வந்து பைபிள் வந்து டொமஸ்டிக் சர்ச்சா, வீடே கோயிலாக மாறுறது வந்து அந்த இடத்துல தான். இன்றைக்கி நம்ம தான் அதுதான் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வரோம், வேண்டிக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்ம வீடே கோயிலாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்குள்ளே இருக்குதா? அந்த பண்பு நலன்கள் நமக்குள்ளே இருக்குதா? அதுதான் வந்து இந்த புத்தகம் ரொம்ப அழகாக கேட்குது. வீட்டுக்குள்ளே 80 வருடம் வந்து ஆண்டோடைய பேழையை கொண்டு வச்சு 15 நாள் வச்சு பார்த்துக்கிட்டாரு. அந்த வீடு எல்லாத்துக்கும் செழிப்பாகவும் வல்லமையாக மாறிச்சு. அந்த மாதிரி நாம் இருந்தோம்னாக்க, பக்தியோட, ஒழுக்கத்தோட, கடவுளுடைய கிருபையோடு இருந்தோம்னாக்க நிறைய காரியங்கள் நடக்கும். நடத்தக்கூடிய வல்லம் நமக்குள்ள இருக்குதா? அந்த ஒரு கேள்வி இந்த புத்தகம் நம்ம பார்த்து கேட்குது. இனிய இதயங்களே, சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடங்குவோம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் மனசுக்குள்ள அப்பயும் ஒரு குறுகுறுப்பான எண்ணம். நாம் வந்து அரண்மனையில் இருக்கிறோம், ஆண்டவர் வந்து ஒரு கூடாரத்தில் இருக்கிறாரு, நான் ஏன் கோயில் கட்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. நாம் வந்து பங்கு மக்களை கட்டி எடுப்போம். ஒவ்வொருத்தரும் யுனைட்டடாக லிங்க்டாக, ஒவ்வொருத்தரும் பாசமாக, ஒவ்வொருத்தரும் நேசமாக உதவி கொள்ளக்கூடிய